ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இன்சோம்னியா, ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் இஷ்யூஸ், ஆட்டோஇம்யூன் டிஸார்டர்ஸ், கேன்சர்ஸ், மேலும் இன்னும் பல 90% நோய்களின் காரணமாக அமையக்கூடியது விட்டமின் டி டெஃபிஷியன்சி. அல்ட்ரா வயலட் ரேஸ் சன்லைட்ல இருந்து நம்ம ஸ்கின்ல படும்போது ஸ்கின்னுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கொலஸ்ட்ரால் வந்து D3 ஆக கன்வெர்ட் ஆகி நாம உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா எலும்புகள்லையும் பற்களிலும் கொண்டு போய் சேர்த்து வலுவூட்டும். பற்றாக்குறையாக இருக்கும்போது இந்த கால்சியம் எல்லாமே வந்து எலும்புகளில் சென்று சேர்வதற்கு பதிலாக இரத்த குழாய்களின் உட்சுவர்களில் சென்று படிய ஆரம்பித்துவிடும். உயர் ரத்த அழுத்தத்தை நாம் சந்திக்கின்றோம். இந்த உயர் ரத்த அழுத்தமே நாளடைவில் பார்த்தீங்கன்னா உறுப்புகளின் சிதலமடைதலுக்கு காரணமாக அமைகின்றது. D3 விட்டமின் பற்றாக்குறை இருக்கிறதா இல்லையான்றதை எளிய முறை ரத்த பரிசோதனைகளை நீங்க தெரிந்து கொண்டு உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின் பேரில் நீங்க ஒரு D3 சப்ளிமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நின்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாழ்நாள் நோயில் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக விடுபட்டு மீண்டும் ஒரு மருந்து மாத்திரைகள் இல்லாத நல்ல ஒரு ஆரோக்கிய வாழ்வை வாழ்ந்திடலாம் என்று கூறி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிந்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி.